அன்று நோவா கிருபையை பெற்றது போல இன்னைக்கு யார் யார் கிருபையை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் அந்த கடைசி காலத்திலே தப்புவிக்க முடியும். ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள் அவரோடு இருந்து ஆளுகை செய்வார்கள். வாசிங்க 2 கொரிந்தியர் 12:7 வாசிப்போம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவரின் கிருபை உனக்கு போதும். என்ன பண்ணும்? பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுமானால் போற இடத்திலே ஒரு பெரிய அற்புதம், போற இடத்திலே ஒரு விடுதலை. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட ஆரம்பித்திருவீங்க. ஏன்னா அவருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கும் போது அந்த பிரச்சனையில் நடுவிலே ஆண்டவருடைய அற்புதம் விளங்கி கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாற வேண்டுமா? முன்னே இருந்த வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாற வேண்டுமா? அவருடைய வல்லமை உங்களிலே விளங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க.